ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், எல்லாத்தையும் நீங்க கவனிச்சிட்டு இருப்பீங்க சார். இந்த முறை ஒவ்வொரு மேடைகளிலும் குஜராத், பீகார், டெல்லியினுடைய பார்ட்டி ஆபீஸ், எல்லா இடங்களிலும் வலுவாக திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். செய்யறது ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான நபர்கள். ஒருத்தர் மரியாதைக்குரிய பிரதம மந்திரி, இரண்டாவது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். ரெண்டு பேருமே உறுதியாக ஆணித்தரமாக சொல்றாங்க, நாங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம், அது கூட்டணி ஆட்சியாக அமையும் அப்படின்ட்டு. சார், இங்க நகரக்கூடிய இந்த நகர்வுகள் ஏடிஎம்கேவில் இந்த நடைமுறையில் தென்படுகிற சில மாற்றங்கள், அதற்கான வாய்ப்பை பிஜேபிக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த அதிமுக பாஜக கட்சிகள்லாம் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து, முன்னாடியே கூட்டணி என்பது அமைச்சு வச்சு சீட் ஷேரிங் டிஸ்கஷன் நட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை சீட்டு இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜிலே சொல்லுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக அதிமுக நண்பர் அவர்கள் நம்பரே போட்டு சொல்றார். பிஜேபிக்கு 23, பாமக 23, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் 8, 6 இன்னும் கணக்கெல்லாம் சொல்றாரு. அது அப்புறம் அவரே ரெப்யூடியேட் பண்றாரு, இல்ல இது டெஃபினட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இன்னைக்கு செய்தியாக உலகி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். சார், கால் கட் ஆயிடுச்சா? கனெக்ட் பண்ணுங்க திரும்ப சார. சார், நாங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறோம் சார். 2016க்கு முந்தைய காலகட்டம் வரை வந்துட்டாரா? கனெக்ட் ஆயிட்டாரா சார்? ராமசுப்ரமணியம் சார், உங்க கால் கனெக்ட் ஆயிடுச்சு, நீங்க பேசலாம் ப்ளீஸ். அதாவது லவ் லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி சார் ஒருதலை ராகமாக தான் சார் இருக்குது. அதாவது அதிமுக ஒருதலை ராகமாக லவ் லெட்டர் கொடுத்தாங்க தேமுதிகக்கு, அது போல பாமகக்கு, அதே போல தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொன்னா இதயம் முரளி மாதிரியே இருக்காரு சார். இல்ல, நல்லா பேசுறாரு. நான் அவருடைய பேச்சு எல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்க கூடாது, ரொம்ப அருமையா பேசக்கூடியவர். ஆனா ஒரு டெஃபரட்னஸ் இல்லாதையே அவர் பேசிட்டு இருக்காரு. ஃப்ளோட்டிங் ஆன் தின் ஏர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதுக்கு நம்பரை சொல்லிட்டு ஆனா இல்லைங்கிற மாதிரி பேசுவது எனக்கு விந்தையாக இருக்கின்றது ஒரு விஷயம். ஆகவே இது இப்படியே இருந்தாலும் கூட சரியா வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கின்றது. இந்த டிடிவி தினகரன் டெஃபினட்டா இபிஎஸ் தலைமையில நான் சேர மாட்டேன் அப்படின்னு ஆணித்தரமாக உறுதியாக இறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நிறைய நிலையில எப்படி இந்த கூட்டணி அமையும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பார்க்கணும். ரெண்டாவதாக, நான் நேற்றுக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பேசினது, அது முதல்வர் சொல்ல முடியாது, ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர் பேசின பேச்சுங்கிறது இன்ஃபேக்ட் ரொம்ப யதார்த்தமாகவும் வெளிப்படையாகவும் டு த பாயிண்டாக தான் அவர் பேசினதா நான் பாக்குறேன். திராவிட மாடல்னாலே எல்லாருக்கும் நடுக்கம் வந்திருக்கு, அது உண்மை. திராவிட மாடல்னு சொன்னாலே எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது என்ன நடுக்கம் வந்திருக்குன்னு கேக்குறேன். திராவிட மாடல் ஆமா சார், எல்லாருக்கும் இல்லைன்னாலே நடுக்கம் தானே சார் இருக்கு உங்களுக்கு எல்லாமே. இன்னைக்கு யாருக்கும் இல்ல இந்த ஆட்சியில குழந்தைகள், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், மாணவிகள், அதே மாதிரி கல்லூரியில படிக்கக்கூடியவர்கள், வேலையை தேடி அலைகின்ற, நமக்கும் நல்ல வேலை கிடைக்காதா அப்படிங்கிற நான் ஒரு திட்டம், அப்புறம் வயசானவங்களுக்கு, அப்புறம் வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிற இந்த மாதிரி இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய அனைவரையுமே ஒன்றாக பார்க்கின்றது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகை நிலை வழி செய்கின்றது, சிறப்பாக செயல்படுகின்றது அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்னா அதுதான் திராவிட மாடல்ங்கிறது. அந்த திராவிட மாடல் சிறப்பாகத்தான் செயல்பட்டு என்ன நான் சொல்லணும்னு சொன்னா இதைதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு நண்பர் தூத்துக்குடி செல்வம், ரொம்ப நீண்ட கால நண்பர்,
அவர் வந்து நான் உங்க தொலைக்காட்சியிலே நான் பேசியிருக்கின்றேன். அவர் வந்து கிட்டத்தட்ட தாவேக்காக போயிடுவாரோங்கிற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் பாஜகன்னு போட்டது இப்ப இன்னும் திடீர்னு அரசியல் விமர்சகர்னு வராரு அவருடைய நிலையிலேயே மாற்றம் இருக்கின்றதோ ஒருவேளை ஒருவரையும் நம்ம அவர் பாஜக இருக்கும் பொழுதே விஜயை பத்தி ரொம்ப உயர்வாக பேசி கொண்டாடி கொண்டுதான் இருந்தேன். அது தெரியாது எனக்கு, ஐ டோன்ட் நோ. அது அவருடைய விருப்பம், அதெல்லாம் நம்ம யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனால் டெஃபினட்டாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாதுன்னு சொன்னா அவங்களுடைய ஒண்ணு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அடுத்ததாக தேசிய அளவிலே அவங்களுடைய செல்வாக்கு, மூன்றாவதாக தேசிய அளவிலே பொருளாதார வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு, அப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஏதோ வகையிலே உதவிகள், இப்படி எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சிறப்பாக தான் செயல்பட்டது. அதே சமயத்தில் அதிமுக பத்தி நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். முதலைய திரு இபிஎஸ் அவர்கள் 170ங்கிற பட்சத்துல அவர்களுக்கு சீட்டு அவங்களுக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்ப திரு இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிங்கிறது தான் அது ப்ரூவ் பண்றது. கம்வாட்மை நான் பாத்துக்கிறேன், எவனா நடக்கட்டும், நான் ஆட்சின்னு வந்ததுன்னா அது வந்து தனிப்பட்ட ஆட்சியா தான் இருக்கும், அதனால எனக்கு வந்து மேஜர் ஹோல்டிங் எனக்கு தான் இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாரு. அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கறதையும் அவர் ப்ரூவ் பண்றாரு. அதாவது யாரால நீங்க யார் இருந்தா இருங்க, எல்லாம் காட்டி போங்க, அதை பத்தி நான் ஐ எம் நாட் பாதர்ட். டெஃபினட்டா அதிமுகங்கிறது என்னுடைய தலைமையில இருக்கக்கூடிய கட்சி தான். அந்த இரட்டை இலைங்கிறது அதிமுக தொண்டர்கள் தான் விரும்பி ஓட்டளிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஆகவே அந்த விதத்தில் நான் வந்து இபிஎஸ் நிச்சயமாக பாராட்டுறேன். அதாவது ஒரு தனித்தன்மையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இந்த ரெண்டுத்திலையும் நீங்க கம்பேர் பண்ணும் பொழுது திமுகவுக்கும் வர்சஸ் அதிமுக அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது அதிமுகல தான். நான் முன்னாடி சொன்னது போல யாரெல்லாம் இருக்க போறாங்க, இல்லாத போறாங்கிறது தெரியாத ஒரு நிலைமை, அல்லது பாஜக வளைச்சிட்டாங்களான்னு தெரியல. நேற்று வரைக்கும் டிடிவி தினகரன் வந்து இபிஎஸ் தலைமை நான் முடியவே முடியாதுன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. அவரையும் நம்ம இழுத்து அவருக்கும் ஒரு 8 சீட்டோ 6 சீட்டோ இன்னும் whatever it is. அதே மாதிரி ஓபிஎஸ் அந்த கட்சியை சின்னாபின்னா படுத்தின ஒரு மிகப்பெரிய ஆளுமைங்கிறது திரு ஓபிஎஸ் அவர்கள். நிறைய கேஸ்ல நம்ம ஐ திங்க் அவரை மட்டும் சொல்றீங்க, பாவம் யாரு யாரால அவர் பண்ணாருன்னு சொல்லுங்க, அவரை மட்டும். நான் தான் சொன்னேன் சார், இது நான் நிறைய தடவை குருமூர்த்தி என்கின்ற ஒரு தனி மனிதனால RSS குருமூர்த்தி அல்லது பிஜேபி சார்பான குருமூர்த்தி, அவர்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். என்னை அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஆனால் அவரால்தான் இந்த மாதிரி ஒரு மன மாற்றம் எல்லாம் வந்து அந்த கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய ஊர் ஏற்படுத்தியதுங்கிறது ஓபிஎஸ் அவர்கள். கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு சார் அவர். ஏடிஎம்கே அகைன்ஸ்டா கேஸையும் போட்டு வச்சிருக்காரு அவரு. அவரை கொண்டு சேர்த்துட்டு அப்படின்னு சொன்னா சரியா வருமா? இது கான்ட்ரடிக்ஷன் டு தி கோர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கின்றது ஏடிஎம்கே. சரி, இவங்களுடைய இப்ப இங்க இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கூட்டணி என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கின்றது டிஎம்கே பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கொள்கை கூட்டணி அப்படிங்கிற அளவிற்கு அதுல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிக்காரர்களும் ஒன்றாக இணைந்து ஒரே விதமாக ஒரே ஒன்லி ஒன் லாங்குவேஜ். அது that is not going to happen. சார், அதாவது சார் ராமசுப்ரமணியம் சார், என்னன்னா இங்க டிஎம்கேவினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதிமுக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது, அதனால அவங்க பலவீனமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல உறுதிப்பட்டாலும் கூட டிவி தினகரன் பேச்ச வந்து மக்கள் ரசிப்பாங்களா சார்? அதே மாதிரி ஓபிஎஸ் சேர்ந்தாருன்னா கேச போட்டுட்டு ரெட்டை இலை எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு அதெல்லாம் ஏத்துப்பாங்க, அந்த கட்சிய மக்கள் எல்லாம் ஏத்துப்பாங்களா? அவருடைய பேச்செல்லாம் ஏத்துப்பாங்களா? இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஆகவே அது அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாலும் கூட நிச்சயமாக அது அந்த அந்த கூட்டணி என்பது ஒரு கொஹசிவ் கூட்டணியாக இருக்கும் நான் நிச்சயமாக நம்பவே இல்லை. ஓகே சார், ஓகே. ராமசுப்ரமணியம் சார், அதாவது தமிழ்நாட்டையும் தமிழையும் மட்டும் காப்பாற்ற வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இல்லை. இது ஒட்டுமொத்தமாகவே இந்த நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு அந்த இடத்திற்கு நாட்டையே காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்திற்கு திமுக வந்திருக்கிறது.
அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேடைகள்ல பேசி கொண்டிருக்கிறார். சார், நிஜமாலுமே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை திமுக அடைந்திருக்கிறதுங்களா சார் இந்த 4.5 ஆண்டு காலகட்டத்தில்? டெஃபினட்டா இன்னைக்கு வந்து ஒரு அன்அசைலபிள் பொசிஷன்ல இருக்கிறதுனா அது இந்த டிஎம்கே தான். ஓகே. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், இந்திய அளவில் மிக முக்கியமான விஷயங்களை ஆழ்ந்த உறுதிப்பாட்டோட பேசுறது இன்னைக்கு டிஎம்கே தான். அதற்கு பிறகு டிஎம்சி எல்லாம் பேசலாம். ஆனா நிச்சயமாக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம மிக முக்கியமான இஷ்யூஸ வந்து ரொம்ப ஆணித்தரமாக பேசுகின்ற, இன்ஃபேக்ட் நீங்க அந்த இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது, அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் there is absolutely no comparison with the performance of DMK in parliament. அல்லது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மன்ரேகா எடுத்த உடனே மன்ரேகா வேண்டான்றாங்க. இன்னைக்கு ராம்ஜின்னு அதுக்கு பேர் மாத்துறாங்க. அதுல என்னையா நீங்க வந்து 100 நாளுங்கிறத 125 நாளா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்றாங்க. அது நியாயமா? அது நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா they have to cough out 40% ஆமா, அந்த 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 பில் வந்ததுன்னா 40% அவங்க கொடுக்கணுமே. இப்ப 10% இருக்கிறத வந்து 40% ஆக்கினா அவங்களால தாங்க முடியுமா? அப்பதான் they will know the pinch of this issue. அதே போல இது சார் SIR இஷ்யூ எடுத்துட்டீங்கன்னா முதல்ல அதனுடைய வீரியம், அதனுடைய தாக்கம் எவ்வளவு சீரியஸா இருக்குங்கிறது பேசினதுங்கிறது இன்னைக்கு டிஎம்கே தான். அது பீகார்ல எடுத்த உடனே 60 லட்சம் பேரை எடுத்துட்டாங்களே, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு நிமிஷம் செல்லும். பிஜேபி என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இருக்கா, நாங்க அங்க ஜெயிச்சிட்டோம், அதை வந்து இன்னைக்கு அதற்கு தொடர்ந்து நாங்க டிஎம்கே இது டிஃபீட் பண்ணிட்டு நாங்க இங்க ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் எந்த பேசிஸ்ல பேசுறாங்க? இவங்க ஈவன் ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ பேசும்போது 23 இடம் தான் கொடுப்பேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன ஆட்சிக்கு வர முடியுமா? வந்தாங்கன்னா ஏடிஎம்கே தான் வர முடியும். ஆனா ஏடிஎம்கே வந்தாங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை சம்பாதித்தாகணும் இந்த பிஜேபியினுடைய விஷயத்துல. ஆகவே இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறாரு சார். டெஃபினட்டா சொல்றேன் சார், இன் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் எடுத்துங்க, there is no comparison. அவங்கள மாதிரி இன்னைக்கு யாரும் பண்ணவே. ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்காங்க சார். சார் இருக்கட்டும் சார், இருந்தாரு சார். என்ன ஏன் சார் எல்லா சமயத்திலயும் சரி அது எல்லாருமே இருப்பாங்க சார். செவிலியர்கள் தேர்ந்தெடுக்காங்க சார். இருக்கட்டும் சார், இருங்க. அப்புறம் நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் நிக்கிறாங்க அப்படிங்கறத அதையும் சேர்த்து சொல்லுங்களேன். அதான் சார், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கதான் சார் செய்யும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லாத என்னைக்காவது எந்த ஆட்சியா நடந்திருக்கா? இவங்க நிக்கிறாங்க என்ன? அதனால தயவுசெய்து இந்த மாதிரி ட்ரிவியல் இஷ்யூஸ் வச்சிருந்தீங்க, அது ஆட்சியை பத்தி ரொம்ப மோசமா பேசவே பேசாதீங்க. மின்சாரம் உற்பத்தி பண்ணல 4.5 வருஷத்துல 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி பண்ணல திமுக அரசு சார். இன்னைக்கு பவர் யூனிட் நான் கேக்குறது என்ன, இன்னைக்கு பவர் ரேட் இருக்கா? பவர் கட் எங்க இருக்கா? வாங்கி எது 4 ரூபாய் யூனிட் 8 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கறதா சார் இது? சார் அது யார் சார் பண்றாங்க? ஏடிஎம்கே தான் சார் ஆரம்பிச்சு போட்டு ஆரம்பிச்சு. சார் ஓகே சார்.